மறந்து தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவனே சுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். பசும்புல் மேய்ச்சல் பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. ஆத்துமாவை தினமும் தேற்றி ஆத்துமாவை தினமும் தேற்றி அணைத்து கொள்பவரே. அணைத்து கொள்பவரே. எனது தலைவனே சுராஜன் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நீதி தேவன் வெற்றி தேவன் அமைதியின் மன்னன். நீதி தேவன் வெற்றி தேவன் அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து ரசித்து ருசித்து நினைத்து நினைத்து ரசித்து ருசித்து நிம்மதி அடைவேன். நிம்மதி அடைவேன். எனது தலைவனே சுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து நல்ல மேய்ப்பன் குரலை கேட்டேன். நாளும் பின்தொடர்வேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்டேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன். தொடர்ந்து பயணம் செய்வேன். சொல்லுங்க, எனது தலைவனே சுராஜன். எனது தலைவனே சுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். பசும்புல் மேய்ச்சல் பசும்புல் மேய்ச்சல் அழைத்து செல்பவரே. எங்களை அழைத்து செல்லும் தேவனே. பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. ஆத்துமாவை ஆத்துமா தினமும் தேற்றுகிற தேவன். ஆத்துமாவை தினமும் தேற்றி அணைத்து கொள்பவரே. அணைத்து கொள்பவரே. சொல்லுங்க, மகிழ்ந்து 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 பிப்ரவரி மாதத்துல நாங்கள் மகிழ்ந்திருப்போம் ஆண்டவரே. மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். இதய தீபம்
Praise the Lord. Let us thank the Lord for doing great things. ஆண்டவராகிய தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அவர் பெரிய காரியங்களை See, செய்திருக்கிறார். after January we come to the February. ஜனவரி மாதம் முடிந்து இப்போது பிப்ரவரி மாதத்துக்குள்ள நாம் வந்திருக்கிறோம். By the grace of the Lord. அவருடைய கிருபையினால. By the grace of the Lord our Savior. நம்மளுடைய இரட்சகராகிய அவருடைய கிருபையினால. Not by our own strength. நம்மளுடைய சுய பலத்தினால அல்ல. Not by through our ability. நம்மளுடைய வலிமையினால அல்ல. Not through our ability. நம்மளுடைய சுய வலிமையினால Not அல்ல. through our strength. நம்மளுடைய சுய பலத்தினால Not through அல்ல. our worldly knowledge. நம்மளுடைய உலகத்தின் ஞானத்தினால அல்ல. Not through our own self confidence. நம்ம மேல வைத்திருக்கிற சுய நம்பிக்கையினால் அல்ல. It's because of the grace of God. அது ஆண்டவருடைய சுத்த கிருபையினால் Because of மாத்திரமே. the grace of God we are not consumed. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய சுத்த கிருபையினால். So let us hope that the Lord shall continue to do wonders to us this February. இந்த பிப்ரவரி மாதத்திலும் ஆண்டவராகிய தேவன் தொடர்ந்து நமக்கு நன்மைகளை செய்வார் என்ற நம்பிக்கையோட நம்ம காத்திருப்போம். Waiting time is already over. நம்மளுடைய காத்திருப்பு ஏற்கனவே முடிந்தது. Already over. ஏற்கனவே முடிந்தது. And we have come to the time where the Lord has started moving and started doing miracles in our life. இப்பொழுது எந்த நேரத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம்னா ஆண்டவராகிய தேவன் அசைவாடி நம் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கின்ற நேரத்துக்குள்ள நம்ம So He வந்திருக்கிறோம். already started it. அவர் ஏற்கனவே அதை தொடங்கி So it's விட்டார். on the process. அது நடைமுறையில இருக்கிறது. The blessing which has been kept for you and me is on the process. உங்களுக்கும் எனக்கும் வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் தொடங்கி விட்டது. அது It's not that நடைமுறையில it has இருக்கிறது. not started, it's already started. அது ஏற்கனவே தொடங்கினது. So it is on the process and we are in the blessing time. அந்த நடைமுறையில நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம ஆசீர்வாதத்தின் நேரத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். The time of blessings of the Lord. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் நேரத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். Greater is He that's in me than greater is He in the world. இந்த உலகத்துல இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிறவர் மிகவும் So we பெரியவர். win the battle by the evil spirit through the blood of Jesus Christ. சாத்தானுடைய ஆவிகளின் மூலமாக வருகிற யுத்தத்தை பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையின் மூலமாக நாம் ஜெயிக்கிறோம். Yes, through the blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக Through நாம் the help of ஜெயிக்கிறோம். the Holy Spirit பரிசுத்த ஆவியானுடைய உதவியுடன் and through the blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் So மூலமாக we claim the victory through the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஐயம் மிகுந்ததோர் காலத்தில் ஆவி குறைவதால்
இயேசு கை தூக்கினார், மோட்சமேன் உள்ளம் மாறிற்று, பரன் என்னை காக்க வல்லோர். One say, என்ன வந்தாலும் நம்புவேன், என் மீட்பரேசுவை. யார் கைவிட்டாலும் பேர் சொல்வேன், எனது இயேசுவை. அழகான உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன கஷ்டங்கள் வந்தாலும் when we sing the song spirit filled with anointing given by the Lord, இந்த பாடலை ஆவினால் நிறைந்த ஆண்டவர் கொடுத்த அபிஷேகத்தின் மூலமாக நம்ம பாடும்போது, whenever I want the presence of the Lord to be filled in this place, wherever I preach, நான் பிரசங்கிக்கிற இடத்திலே ஆண்டவருடைய பிரசன்னம் நிரப்பப்பட வேண்டும் என்று எல்லாம் நான் so நினைக்கிறேன். I sing some songs, சில பாடல்களை நான் பாடுவது the உண்டு, anointed songs. அபிஷேகம் நிறைந்த So பாடல்கள். when we sing with anointing, அபிஷேகத்துடன் ஆவியில நிறைந்த with உணர்ந்து the நாம் anointing from பாடும்போது, the Lord, ஆண்டவர் கொடுத்த அபிஷேகத்துடன் then நாம் you shall பாடும்போது, feel the presence of the Holy Spirit. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தை உங்களால He உணர will come முடியும். near you and say to you and touch you and say to you, do not fear, I am with you. அவர் உங்க அருகிலே வந்து உங்களை தொட்டு உங்களை அரவணைத்து, நீ பயப்படாதே, நான் உன்னோடனே இருப்பேன் என்று Don't சொல்லுவார். worry about the people of the world. உலகத்தின் ஜனங்களை குறித்து நீ பயப்பட They வேண்டாம். might come and oppose you, அவர்கள் உன்னை வந்து எதிர்க்கலாம், but they cannot overcome you. ஆனால் அவர்கள் உன்னை மேற்கொள்ள Because முடியாது. I, the Lord, shall be with you in your favor. ஏனென்றால் நானே தேவன், நானும் என்னுடைய தயவும் உன் மேல இருக்கும். And my hand filled with the power of favor shall be stretched forth towards your head. தயவு நிறைந்த என்னுடைய கரங்கள் உன் தலையின் மேல நீற்றப்படும். And when I stretch my hand, not me, the hand of the Lord, when I stretch my hand upon you, you shall feel the presence of the Holy Spirit. என் கரத்தை உங்களுக்கு நேராக நான் நீட்டும் போது, அது என்னுடைய கரம் அல்ல, ஆண்டுடைய வல்லமை நிறைந்த கரங்களை நான் நீட்டும் போது நீங்க ஆண்டுடைய பிரசன்னத்தை See, it வல்லமை is உணர not I முடியும். saying of my own, I am saying what the Lord says to you. இதை நானே சொல்லல, ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறதை நான் Because சொல்லுகிறேன். if I stretch my hand, miracles might happen, but the favor of the Lord, I cannot expect that to come always. ஏனென்றால் நான் என் கரங்களை உயர்த்தும் போது இல்ல நீட்டும் போது வல்லமை கிரியை செய்யலாம், ஆனா ஆண்டுடைய தயவு கிரியை செய்யுமா என்பதை நான் நிச்சயமாக But சொல்ல His முடியாது. hand shall be upon you, the favoring hand of the Lord to be upon you, to bless you and to show favor upon you and your நான் family. ஆண்டவர் சொல்லி அவர் என் கரங்களை நான் நீட்டும் போது அவருடைய தயவு நிறைந்த கரங்கள் உங்க மேலும் உங்களுடைய குடும்பத்தின் மேலும் நீற்றப்படும். It's not me or it's not my good things that has given me the strength or the power of God. நானோ இல்லை நான் செய்த நன்மைகளோ இந்த வல்லமை எனக்கு கொடுக்கவில்லை. Because it is the power of God which is coming from above directly to touch you. ஏனென்றால் இது ஆண்டுடைய வல்லமை நேராக வானத்திலிருந்து இறங்கி உங்களை தொடுவதற்காக Because வந்த the Lord வல்லமை. says to a servant of God, just stretch your hand
ஆண்டவர் அவருடைய ஊழியக்காரர்கிட்ட நீ உன் கரங்களை நீட்டு என்று மாத்திரம் தான் And the சொல்லுகிறார். Lord said to Moses, stretch the rod what you have in your hand. ஆண்டவர் மோசேவிடம் உன் கையில் இருக்கிற கோலை நீட்டு என்று The சொன்னார். Lord says to the servants of God, stretch your hand. ஆண்டவரும் அதே போல அவருடைய ஊழியக்காரரிடத்திலே உன் கரங்களை நீட்டு என்று When you சொல்லுகிறார். stretch your hand, the power of God shall work. நீ உன் கரங்களை நீட்டும் போது ஆண்டுடைய வல்லமை கிரியை When செய்யும். Moses stretched his rod, the power of God worked there. மோசே அவருடைய கோலை நீட்டும் போது ஆண்டுடைய வல்லமை அங்கே கிரியை When the செய்தது. power of God came from above, that came a very, very fast blowing wind. ஆண்டுடைய வல்லமை அங்கே வரும்போது ஒரு காற்று பலமாக வீசினது. It tore, அது அப்படியே கிழித்து போட்டது. that tore the sea to two. அது எதை கிழித்து போட்டதுன்னா அந்த கடலை சமுத்திரத்தை இரண்டாக பிளந்தது. It did not tear a river. அது ஒரு நதியை கிழிக்கல, It tore the sea அது ஒரு சமுத்திரம் and கடலையே made a இரண்டாக way பிளந்தது. for the people of Israel to walk. அந்த கடல் இரண்டாக பிளந்து ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே நடக்கும்படி ஆண்டுடைய வல்லமை Now we கிரியை also செய்தது. have no way. We want to reach the other side, that is the blessing side, and we are not able to find the way. இப்பொழுது நம்மளும் அநேகர் வழி இல்லாமல் நம்ம எப்படி அந்த இடத்துக்கு அக்கறைக்கு நம்ம போவோம் என்று தவித்துக் ஆசீர்வாதத்தின் கொண்டிருக்கிறோம். கரைக்கு. ஆசீர்வாதத்தின் கரைக்கு எப்படி நம்ம போறது என்று We are தவித்துக் searching the கொண்டிருக்கிறோம். way. How can we reach the blessing? How can we find the blessing way? அந்த ஆசீர்வாதத்தின் வழியை நம்ம எப்படி கண்டுபிடிப்பது என்று யோசித்துக் To reach கொண்டிருக்கிறோம். out the blessing side. அந்த ஆசீர்வாதத்தின் பக்கத்தை நம்ம எப்படி சேர்வது We என்று are யோசித்துக் searching. நம்ம தேடி கொண்டே இருக்கிறோம். But the Lord says, what is before you? ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு முன்பதாக என்ன இருக்கிறது? What did he say to Moses? மோசே இடத்துல நீர் என்ன Moses, சொன்னீர்? what is before you? அவர் என்ன சொன்னார் மோசே இடத்துல? மோசே உனக்கு முன்பதாக என்ன இருக்கிறது? The sea is before you. சமுத்திரம் உனக்கு முன்பதாக இருக்கிறது. You cannot find a way. உனக்கு வழியே இல்ல முன்னாடி போறதுக்கு. You cannot find a way. அங்க வழியே கண்டுபிடிக்க முடியாது. There's no way. அங்க வழியே இல்ல. Because your manly eyes cannot see the way which is beneath. ஏன்னா உன்னுடைய மனுஷ கண்களினால் அங்க இருக்கிற வழி உன்னால பார்க்க அங்க முடியாது. அங்க கீழே இருக்கிற வழியை உன்னால பார்க்க முடியாது. கீழ இருக்கிற வழி உன்னால பார்க்க But முடியாது. my eyes sees the way in the sea. ஆனா என்னுடைய கண்களும் அந்த கடலின் இடையில இருக்கிற வழியை என் கண்கள் பார்க்கிறது. I see a way. நான் ஒரு வழியை பார்க்கிறேன். When my eyes sees the sea will open. என் கண்கள் அந்த கடலை பார்க்கும்போது அந்த கடல் இரண்டாக பிளக்கும். Likewise, you are also facing many problems. அதே போல நீங்களும் நிறைய பிரச்சனைகளை You are சந்தித்துக் saying there's no கொண்டிருக்கிறீங்க. way, we have come to the end. எனக்கு வழியே இல்ல, நான் முடிவுக்கு வந்துட்டேன் என்று There's so many சொல்றீங்க. people chasing me to go away. என்ன நிறைய ஜனங்கள் பின்னாடி துரத்தி கொண்டே வராங்க, எங்க போறதுன்னு தெரியல. I do not know where to go. எனக்கு எங்க போறதுன்னு தெரியல. And they are searching and they're coming in and they are trying to, do something against me. எனக்கு விரோதமாக செய்யறதுக்கு என்ன துரத்தி கொண்டே வந்து கொண்டு இருக்கிறாங்க. And I don't see a way. ஆனா எனக்கு வழியே இல்லையே, நான் I எங்க see only the போவேன்? sea. எனக்கு முன்பதாக கடல் தான் இருக்கிறது. I see only the sea. எனக்கு முன்பதாக கடல் தான் இருக்கிறது. There's no way. எனக்கு வழி இல்லையே. But the Lord says, நான் ஆண்டவராகிய தேவன் what do you சொல்லுகிறார், have in your hand, உன் Moses? கையில என்ன இருக்கு மோசே என்று What do you கேட்டார். have in your hand, மோசே, உன் கையில Moses? என்ன இருக்கிறது? You have a rod. உன் கையில கோல் இருக்கிறது. What is that rod? அந்த கோல் என்னது? It was your rod அது once. உன்னுடைய கோலாக தான் ஒரு நாளிலே ஒரு But காலத்திலே when you இருந்தது. put it down before the Lord, ஆனா ஆண்டவருக்கு முன்பதாக நீ எப்போ அதை கீழே போட்டு and when you took it back, அதை எடுத்தாயோ, it was not your rod, it became my rod. அது உன்னுடைய கோலா இல்ல, அது When you என்னுடைய கோலா have my rod மாறினது. in you, என்னுடைய கோல் உன் கையில when இருக்கும்போது, you have my rod in your hand, என் கோல் உன் கையில இருக்கும்போது, why are you searching for a way? நீ ஏன் வழியை தேடிக்கொண்டு Make இருக்கிறாய்? a way. ஒரு வழியை உண்டாக்கு. Make a ஒரு way. வழியை உண்டு Now பண்ணு. what do you have, my dear people? என்னுடைய அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ You உனக்கு have என்ன இருக்கிறது? the name of Jesus Christ of Nazareth, which is the rod. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து என்கின்ற நாமத்திலே நாமமான கோல் உங்ககிட்ட The இருக்கிறது. February month, the Lord is speaking to you, my dear people. இந்த பிப்ரவரி மாதம் ஆண்டவராகிய தேவன் உங்க கூட பேசிக் This கொண்டிருக்கிறார். February month, the Lord is speaking to you, my dear people. இந்த பிப்ரவரி மாதம் ஆண்டவராகிய தேவன் உங்ககிட்ட பேசிக் See what's in கொண்டிருக்கிறார். your hand. உங்க கையில என்ன இருக்குன்னு பாருங்க. What is in your hand? உங்க கையில என்ன இருக்கு? You have the authority. அதிகாரம் இருக்கிறது. What
Moses have in his hand? மோசே அவருடைய கையில என்ன He had a வைத்திருந்தார்? rod. அவர் கையில கோல் What இருந்தது. does rod refer? அந்த கோல் எதை குறிப்பிடுகிறது? Authority. அதிகாரத்தை குறிப்பிடுகிறது. Authority. அதிகாரத்தை குறிப்பிடுகிறது. Authority. அதிகாரத்தை குறிப்பிடுகிறது. Authority. அதிகாரத்தை You have an குறிப்பிடுகிறது. authority. உங்களுக்கு அதிகாரம் Moses இருக்கிறது. had the authority. That's a rod. மோசேயிடத்துல அந்த கோலா இருந்த அதிகாரம் இருந்தது. The rod was the authority. அந்த கோல் தான் அந்த But அதிகாரம். after Jesus Christ of Nazareth, ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு after பிறகு he died and rose up at the third அவர் day, மரித்த மூன்றாம் நாளிலே எழுந்த பிறகு he did not give you a rod. அவர் உங்ககிட்ட கோல் கொடுக்கல. He gave you something more wonderful than the rod. அதை காட்டிலும் சிறந்ததை ஒன்று உங்களுக்கு He கொடுத்திருக்கிறார். gave something more beautiful and wonderful more than the rod. அதை காட்டிலும் ரொம்ப 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 வல்லமையான அழகான ஒரு காரியத்தை உங்களிடத்துல I கொடுத்திருக்கிறார். have all authority, says the Lord Jesus Christ, என்னிடத்துல எல்லா அதிகாரம் இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து both in the சொல்கிறார். heavens and in the earth. வானத்திலும் பூமியிலும் எல்லாத்தையும் And அதிகாரம் take it. இருக்கிறது. அதை நீ எடுத்துக்கொள். Take it. அதை நீ எடுத்துக்கோ. But Moses took the rod. அப்பொழுது அந்த நாட்களிலே மோசே அந்த கோலை எடுத்தாரு. But Jesus Christ, after he rose up, ஆனா இயேசு கிறிஸ்து he உயிர்த்தெழுந்த பிறகு came to his disciples அவர் அவருடைய சீஷர்களிடத்தில் and he வந்து, said, I have the authority both in the heavens and in the earth. வானத்திலும் பூமியிலும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது. I have the authority. I got the authority. அந்த அதிகாரம் என்னிடத்துல நான் வாங்கி இருக்கிறேன். Come on, take it. That's your rod. அதை எடுத்துக்கோ. அதுதான் உன்னுடைய That's கோல். your rod. அதுதான் உன்னுடைய You கோல். have the rod of God. ஆண்டவருடைய கோல் உன்கிட்ட You have the இருக்கு. authority of God. ஆண்டவருடைய அதிகாரம் உன்கிட்ட Do you have the இருக்கு. authority from the Lord? ஆண்டவரிடத்துல இருந்து வந்த Use அதிகாரம் the உன்கிட்ட authority. இருக்கு. அந்த அதிகாரத்தை There might be a பயன்படுத்து. sea before you. உனக்கு முன்பதாக ஒரு கடல் போல Just say with authority, அதிகாரத்துடன் நீ பார்த்து சொல். open for me. எனக்காக நீ திற. Open for me. எனக்காக இங்க The பிளந்து போ. authority will rush. அப்போது அந்த அதிகாரம் It will பாய்ந்தோடும். make a way for you. அது உங்களுக்கு முன்பதாக And you have a வரும். beautiful future. உங்களுக்கு ஒரு நல்ல No எதிர்காலம் demons இருக்கிறது. can do anything against you சாத்தான் அதற்கு விரோதமாக ஒன்றும் செய்ய முடியாது. because you have the authority. ஏன்னா உங்ககிட்ட அதிகாரம் It's not the இருக்கிறது. authority of me. அது என்னுடைய அதிகாரம் அல்ல. It is the authority of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் When I use the அதிகாரம். name of Jesus Christ, இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை நான் I use the பயன்படுத்தும் போது, authority. நான் அந்த அதிகாரத்தை I use the பயன்படுத்துகிறேன். authority. அந்த அதிகாரத்தை I use the பயன்படுத்துகிறேன். authority. அதிகாரத்தை I use the பயன்படுத்துகிறேன். staff. அந்த கோலை I use the பயன்படுத்துகிறேன். rod. அந்த கோலை நான் I stretch out பயன்படுத்துகிறேன். the rod. அந்த கோலை நான் முன்னாடி And the வைக்கிறேன். sea will split into two. அப்பொழுது கடல் இரண்டாக பிளக்கும். And use the authority, my dear friend. என்னுடைய அன்பான பிள்ளையே, நீ அந்த அதிகாரத்தை பயன்படுத்து. February is a month of mind opening. இந்த பிப்ரவரி மாதம் உங்களுடைய மனங்களை திறக்கிற மாதம். And the spirit of the living God comes down upon your forehead to stay upon you. ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் உங்களுடைய நெற்றியின் மேல் வந்து தங்கும்படி And the fire of the Holy Spirit will be burning on your forehead. பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி உன் நெற்றியின் மேல எரியும். Protection fire shall be rounding all your side, front, back, in every position. பாதுகாப்பின் அக்கினி உனக்கு முன்பதாகவும் பின்பதாகவும் எல்லா பக்கத்திலும் And உன்னை the சுற்றி இருக்கும். protecting fire has got a spear which will pierce the evil spirits. அந்த பாதுகாக்கிற அக்கினியில ஈட்டி ஒண்ணு இருக்கும். அந்த ஈட்டி என்னன்னா உனக்கு விரோதமா வருகிற சாத்தானை அடித்து போடுகிற ஒரு ஈட்டியாக இருக்க Oh, போகிறது. hallelujah. 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 What do Israelites have? இஸ்ரவேல்களிடத்துல என்ன இருக்கிறது? What do they have for protection? பாதுகாப்புக்கு அந்த what- அயன் டோம் மாதிரி. That is your iron dome. அதுதான் உங்களுக்கு அந்த அயன் டோம் மாதிரி It இருக்க will be போகிறது. rounding your head. அது உங்க தலையை அப்படியே சுற்றி 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 And இருக்க if போகிறது. any spirits are there coming to attack you, the iron dome goes there and dashes and breaks it. ஏதாவது சாத்தானுடைய காரியங்கள் உங்களை வந்து தடுக்க நினைத்தில்ல, உங்களை வந்து தள்ளுவதற்கு வரும்போது அந்த அயன் டோம் மாதிரி இருக்கிற ப்ரொடெக்ஷன் உங்களை பாதுகாத்து அதை கீழே Oh, my மறுபடியும் friend, தள்ளுகிறதாக you இருக்கும். you're coming to a season of knowledge. ஒரு ஞானத்தின் காலங்களுக்குள்ளே நீங்க And the வந்திருக்கீங்க. knowledge is coming inside you, deep inside you. உங்களுக்குள்ளே ஆழமாக அந்த ஞானமானது And வருகிறது. overflowing power of God is coming upon you. ஆண்டவருடைய வழிந்தோடுகிற வல்லமை உங்க மேல And வருகிறது. the Holy Spirit is breathing inside you. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே ஊதிக்கொண்டே இருக்கிறார். And the smell
and the fragrance of the Holy Spirit shall enter your nostrils. அவருடைய வாசம் பரிசுத்த ஆவியானவருடைய வாசம் உங்க மூக்குக்குள்ள அப்படியே போகும். It will go inside your nostrils. உங்களுடைய It will enter inside your body. அது அப்படியே உங்க சரீரத்துக்குள்ளே And all போகும். your blood vessels shall work normal. அப்பொழுது உங்க ரத்த கொள்ளைகள் எல்லாமே நார்மலாக மாறும். Healing is your present by the Lord. சுகமானது ஆண்டவரால் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பரிசு. And it is the prize given to a son or a daughter of God by the Lord this February 2025. இந்த பிப்ரவரி 2025 ஆண்டிலே மாதத்திலே ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிற பரிசு அவருடைய சுகம். And the power of God is coming upon you like a scanning machine all around your body. அந்த ஸ்கேன் பண்ற மிஷின்க்குள்ள நீங்க போனா உங்களுக்கு எப்படி இருக்கும் அது போல ஆண்டவருடைய பிரசன்னம் வல்லமை. Like you are inside a furnace. ஒரு எரிகிற ஜுவாலைக்குள்ள நீங்க This இருக்கிறது போல. furnace is not the worldly furnace. இந்த ஜுவாலை அக்னி ஜுவாலை ஒரு உலகத்தின் அக்னி ஜுவாலை. This furnace is a heavenly furnace. இது வானத்துல இருந்து இருக்கிற ஒரு அக்னி ஜுவாலை. It destroys every evil parts which stays in your body which gives you disease and dizziness. உங்க சரீரத்துக்கு வியாதிகளையும் பலவீனத்தையும் கொண்டு வருகிற எல்லா காரியங்களும் அழித்து போடுகிற ஒரு அக்னி ஜுவாலை. breaking every broken cells and turning it to alive cells. உடைந்த எல்லா அந்த செல்ஸ் எல்லாமே மறுபடியும் உயிரடைய செய்கிற ஒரு வல்லமை. And the cells all over your body shall be given life by the furnace of the Lord. உங்க சரீரத்துக்குள்ளே மரித்து போன அந்த செல்ஸ் எல்லாத்துக்கும் மறுபடியும் ஜீவனை கொண்டு வருகிற ஒரு வல்லமை. Yes, in the name of it's like a radiation therapy. அது ஒரு ரேடியேஷன் தெரபியை It's போல entering your body. அது உங்க சரீரத்துக்குள்ள அப்படியே Power is நுழையுது. entering you. வல்லமை உங்க சரீரத்துக்குள்ள Because you have the நுழையுது. name of the Lord inside you. ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ற நாமம் உங்களுக்குள்ள My இருக்கிறபடியால் people are distraught because of lack of knowledge. என் ஜனங்கள் அறிவின்மையினால் கெட்டுப் போகிறார்கள். அறிவில்லாமையினால் சங்கரமாகிறார்கள். But my people, you shall not be distraught because the knowledge of God shall be upon you this February 2025. ஜனங்களா இருக்கிற நீங்களும் அழிந்து போக மாட்டீங்க கெட்டு போக மாட்டீங்க ஏன்னா என்னுடைய ஞானம் உங்களுக்குள்ள இந்த பிப்ரவரி மாதத்திலே வரப்போகிறது. And you shall not be destroyed. நீங்க அழிந்து போக மாட்டீங்க. You shall not be destroyed. The power of God is rounding around all your body. ஆண்டவருடைய வல்லமை உங்க சரீரத்தை முழுவதும் சுற்றி Every evil power which has come against you started breaking down. உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்த எல்லா சாத்தானின் கிரியைகளும் உடைத்து போகிறது. Every parts in your body now in the name of Jesus Christ of Nazareth is coming to revive yourself. Now the power of God is coming inside to revive you. இப்பொழுதே உங்க சரீரத்திலே இருக்கிற ஒவ்வொரு பாகங்களையும் உயிர்ப்பிக்கும்படி ஆண்டவருடைய வல்லமை இப்பொழுதே உள்ளே இறங்கி Reviving Holy Spirit is entering your body, your nostrils, through inside your body, cells, veins, everything. உயிர்ப்பிக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்க மூக்கு குழாய் வழியாக உங்க நரம்புகளுக்குள்ளே உங்க ரத்தத்துக்குள்ளே ரத்த குழாய்களுக்குள்ளே உங்க சரீரத்துல இருக்கிற ஒவ்வொரு பாகங்களுக்குள்ளேயும் உயிர்ப்பிக்கிற வல்லமை நுழைந்து கொண்டே இருக்கிறார். If you believe you are completely healed and you are completely full of knowledge of God now. நீங்க விசுவாசித்தீங்கன்னா முழுமையான சுகம் முழுமையான ஞானத்தை நீங்க And all பெற்றுக்கொள்வீங்க. demonic powers are slashed and crushed and broken now in the name of Jesus. எல்லா சாத்தானுடைய கிரியைகளும் நிர்மூலமாகி உடைக்கப்பட்டு It's breaking. Every power is breaking. எல்லா வல்லமையும் உடைக்கிறது. Every evil power is breaking. எல்லா சாத்தானுடைய Because the authority of God ஏன்னா ஆண்டவருடைய அதிகாரம் is in your hand. உங்களுடைய கைகளில் He is saying to இருக்கிறது. you, call my name. என் நாமத்தை நீ சொல்லு. Call your God. உன்னுடைய ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை நீ Call சொல்லு. in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் And I shall pour out my spirit upon you. அப்பொழுது என் ஆவியை நான் உன் மேல ஊற்றுவேன். Oh, Rakanyantro Shahandronia. And the power of God came upon Joshua, the priest of God. யோசுவாவின் மேல் ஆண்டவருடைய வல்லமை வந்து இறங்கினது. The priest of God. The priest of God.
The priest of God. அன்றைய ஆசாரியராகிய யோசுவாவின் மேல் வந்தது. என்னுடைய ஆசாரியராக இருந்த யோசுவாவின் மேல் வந்தது. பிரதான ஆசாரியர் மேல வந்தது. It came upon Joshua. யோசுவாவின் மேல் வந்தது. And the Lord's voice came around, speaking out. Come on, say. அப்பொழுது ஆண்டவருடைய சத்தம் அங்கே வந்தது. And you're able to hear the sound of the Lord ஆண்டவருடைய சத்தத்தை உங்களால கேட்க முடிகிறதா? saying to you, உங்ககிட்ட சொல்லுகிறார், oh Zerubbabel, செருபாபேலே, Orandra Kanyandro Shahandronya, Ore Kiryandronya. The Lord has sent His angels to cover you with a holy blanket. அவருடைய பரிசுத்த ஒரு சாயலினால் உங்களை மூடும்படிக்கு கர்த்தர் அவருடைய தேவ தூதர்கள் மூலமாக ஒரு போர்வையை உங்கள் மேல் வைக்க சொன்னார். The Lord said to His angels to put the blanket of holiness upon you. பரிசுத்த போர்வை உங்க மேல போடும்படிக்கு தேவன் அவருடைய தேவ தூதர்களிடத்துல சொன்னார். All your dirtiness and uncleanness, உங்களுடைய அசுத்தம், எல்லா uncleanness, எல்லா அசுத்தங்களும் now it's been taken away from you. அது உங்ககிட்ட இருந்து இப்பொழுது எடுக்கப்படுகிறது. The blanket of uncleanness which had been covered you உங்க மேல இருந்த அந்த அசுத்த போர்வை has been taken away by the angels. அது தேவ தூதர்களால் எடுக்கப்பட்டு, And the Lord has sent His angels ஆண்டவர் to அவருடைய தேவ தூதர்களை cover you with a blanket of holiness. அவருடைய பரிசுத்த போர்வையினால் மூடும்படி கட்டளையிடுகிறார். And you shall be receiving the favor of the Lord. ஆண்டவருடைய தயவை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. And you shall have the grace of the Lord. அவருடைய கிருபையை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. Oh, He says to you, my dear people, அவர் உங்ககிட்ட சொல்றாரு, அன்பான I am பிள்ளைகளே, touching you. நான் உன்னை தொடுகிறேன். I am touching you with a healing anointing. சுகமளிக்கும் says, அபிஷேகத்தினால் Oh, my உன்னை dear son, தொடுகிறேன். oh, my dear daughter, என் அன்பான மகளே, என் அன்பான மகளே, you might be of any age. எந்த வயதுல இருந்தாலும் சரி, You might be 3 years old. நீ 3 வயசு இருந்தாலும் சரி, You might be many years old. இல்ல ரொம்ப வயது அதிகமா இருந்தாலும் சரி, The Lord says to you, ஆண்டவர் உங்ககிட்ட சொல்லுகிறார், even a child needs a healing. ஒரு குழந்தை கூட சுகம் வேண்டும். And to everyone I shall heal. எல்லாருக்கும் நான் சுகத்தை That is கொடுப்பேன். my first gift for you this February 2025. இந்த February 2025 நான் கொடுக்கிற If முதல் you பரிசு get உனக்கு அதுதான். healed நீ சுகத்தை பெற்றால் of all the sickness, எல்லா வியாதியிலிருந்து, you will be healed of all the problems. எல்லா பிரச்சனைகளும் இருந்து நீ சுகமாக்கப்படுவாய். You will be healed of all the problems which is surrounding you. உன்னை சுற்றி இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் இருந்து நீ சுகமாக்கப்படுவாய். And all the blessings which has not been come to you shall be upon you from now. இதுவரைக்கும் உன்கிட்ட வராத ஆசீர்வாதங்கள் எல்லாமே இப்பொழுது And உன் the மேல Lord says to வரப்போகிறது. you, I shall send a new blessing which is called the healing of blessings. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு புதிய ஆசீர்வாதத்தை நான் உனக்கு அனுப்ப போகிறேன். சுகமளிக்கும் ஆசீர்வாதத்தை அனுப்ப போகிறேன். And the blessing which will heal your mind. அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்னா, உன் எண்ணங்களை சுகப்படுத்துகிற And ஒரு the blessing will ஆசீர்வாதம். remove you from every kind of problem what is facing now. நீ சந்தித்துக் கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து உன்னை விடுதலை செய்கிற You might be ஆசீர்வாதம். stuck in some kind of thing. I will release you from everything. நீ ஏதோ ஒரு காரியத்துல மாட்டிக்கொண்டிருப்பாய், அந்த காரியத்துல இருந்து நான் உன்னை விடுதலை This is the செய்வேன். healing of blessing of healing. இது ஆசீர்வாதத்தின் சுகத்தை கொடுக்கிற ஆசீர்வாதம். சுகத்தின் ஆசீர்வாதம், ஆசீர்வாதத்தின் சுகம். You shall be covered. நீ மூடப்படுவாய். I, the Lord from heaven, has come
to you to deliver you. வானத்திலிருந்து தேவனா இருக்கிற நானே உன்னை விடுதலை செய்யும்படி வந்திருக்கிறேன். My time, in my time, you make everything beautiful in your time. Oh Lord, this is your month to shower your blessings upon me, Lord. And we have come to the time of blessing, and it's today. Come on, say, in your time, in your time, in your time, in your time, you make all things beautiful. In your time, Lord, oh Lord, this, this your day to shower your blessings upon me today. I come for your blessings today. Give me, Lord. Come on, say, give me, Lord. Give me, Lord. Give me, Lord. Give me, Lord. Give me your blessings which you have kept for me today, oh Lord. This February 2025, it's a time for you to deliver, and I shall see your wonderful blessings today, oh Lord. எனக்கு சகலமும் நன்மையாகவே மாற்றுகிறீர். இந்த பிப்ரவரி 2025 இந்த நாள் உங்களுடைய நாள். இன்று என்னை ஆசீர்வதிக்க நீ இங்கே வாங்க. கூப்பிடுங்க, இங்கே வாங்க, இன்று வாங்க. என்னை ஆசீர்வதிக்கவே இன்று வாங்க. எந்த தேவனை நோக்கி நான் என்று என் சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுகிறேன். இந்த நான் இங்கு நீங்க வாங்க தேவா என்னை தோட. Come on, say, in your time, in your time, you make everything beautiful for me. In your time, oh Lord, today is your wonderful day. This 2025 February, this is the day of your blessing for me, oh Lord, for me, oh Lord. Today is your day. Come on, say, today is your day. Today is your day. Today you shall bless me from heaven. Today is your day. I shall see wonderful things with my eyes, oh my dear Lord. This is the favor you have shown to me. I've received it. இந்த நாள். எத்தனை விசுவாசிக்கிறீங்களா சொல்லுங்க. விசுவாசிக்கிற பின்னே I'm not bothered. இந்த நாள், இந்த நாள் என்ன
என்னை ஆசீர்வதிக்க இங்கு வந்திருக்கிறீர். என் வாழ்வை மாற்றிட வந்திருக்கிறீர். உங்க கிருபையால் என் பக்கம் வந்தீர். என்னை உற்று உற்று பார்க்க வந்தீர். உங்க கிருபையால் in my time, in your time, you have made everything beautiful for me. In your time, oh Lord, show me a wonderful way. I shall walk in a wonderful way. Your most beautiful, wonderful way. In your time. The time of the Lord has come for you and me. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டுடைய நேரம் வந்து விட்டது. Then why should you not hold the power of God which is before you? உங்களுக்கு முன்பதாக இருக்கிற ஆண்டுடைய வல்லமையை நீங்க பிடித்துக்க Why don't you hold the power of God before you? உங்களுக்கு முன்பதாக இருக்கிற ஆண்டுடைய வல்லமையை நீங்க ஏன் பிடிக்க Why don't you touch the garment of the Lord walking beside you? உங்க பக்கத்திலே நடந்து கொண்டிருக்கிற ஆண்டுடைய வஸ்திரத்தை ஏன் பிடிக்க மாட்டீங்க? Why don't you touch the garment of God walking before you? உங்களுக்கு முன்பதாக நடந்து கொண்டிருக்கிற ஆண்டுடைய வஸ்திரத்தை நீங்க ஏன் தொட மாட்டீங்க? Why don't you touch the garment of the Holy Spirit walking very near to you? உங்க ரொம்ப அருகிலே நடந்து கொண்டிருக்கிற And you are பரிசுத்த also able ஆவியானவருடைய to breathe வஸ்திரத்தை நீங்க the power of God. You're also able to breathe the power of God. அவருடைய வல்லமையை உங்களால சுவாசிக்க முடியும். But you don't do that. நீங்க அத பண்ண மாட்டீங்க. Just thinking about all things which is not necessary this time. இந்த நேரத்துல தேவையில்லாத காரியங்களை When the power of God is very near to it, to bless you. அவருடைய வல்லமை And Satan is trying to pull you and take you somewhere else, thinking about other unnecessary things which is not going to make you prosper. சாத்தானோ நீங்க ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கும்படிக்கு வேற திசையில உங்களை கொண்டு போறான். நீங்களும் அவனை கீழ்ப்படிந்து And I break every evil power which is working against the people of God in the name of Jesus Christ of Nazareth. You do not have any power. அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக And I break in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் I break உடைக்கிறேன். every witchcraft power in the name of Jesus Christ of Nazareth. எல்லா சூனியத்தின் ஆவிகளும் நான் உடைக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் I break நாமத்தினாலே. every power which is coming against the people of God. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா சாத்தானின் And I call upon the Lord. I call upon the Lord. Call upon the Lord. ஆண்டவருடைய நாமத்தில் You said, call unto me. ஆண்டவரே நீங்க In the day of trouble, I shall answer you. நான் உனக்கு Lord, I call unto you. You're the only one whom I can call. நான் கூப்பிடுற ஒரே ஆண்டவர் நீங்க I can மாத்திரம்தான். only call upon you, Lord. நான் உங்களை மாத்திரம் தான் நோக்கி கூப்பிடுவேன் ஆண்டவரே. I can only touch your garment. நான் உங்களுடைய வஸ்திரத்தை தான் நான் தொடுவேன். Heal me. Give me the peace. எனக்கு சமாதானத்தை Give me the கொடுங்க. peace. எனக்கு Give me the சமாதானத்தை கொடுங்க. prosperity. எனக்கு செழிப்பை Give me the கொடுங்க. joy and happiness எனக்கு which you gave for Mary. மகிழ்ச்சியும் மரியாதைக்கு கொடுத்த Oh, for சந்தோஷத்தையும் Mary, எனக்கு you கொடுங்க. gave the joy and happiness. Give it to me. மரியாதைக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்தீங்க ஆண்டவரே எனக்கும் கொடுங்க. Give me எனக்கு the கொடுங்க. prosperity through you, O Lord. உங்க மூலமாக வருகிற செழிப்பை Your கொடுங்க. blessing shall be upon me and my family in the name of Jesus Christ of Nazareth. I break every power which is working against me in the name of Jesus. உங்களுடைய ஆசீர்வாதம் என் மேலும் என் குடும்பத்தின் மேலும் தங்கும். இதுக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா சாத்தானின் வல்லமைகளும் நான் உடைக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. I break every hindering spirit in the name of Jesus Christ of Nazareth. I break. தடுக்கிற எல்லா சாத்தானின் ஆவிகளும் நான் உடைக்கிறேன் இயேசு Break. கிறிஸ்துவின் நாமத்தினாலே. உடைக்கிறேன் இயேசு In கிறிஸ்துவின் the name of Jesus நாமத்தினாலே. Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே Witchcraft spirits உடைக்கிறேன். are broken. சூனியத்தின் ஆவிகள் I see many உடைக்கப்பட்டது. witchcraft spirits working all around. நிறைய சூனியத்தின் ஆவிகள் கிரியை I செய்கிறதை break in the பார்க்கிறேன். name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே Leave the people of God. அவருடைய பிள்ளைகளை நீ விடு. Leave the people of God. அவருடைய பிள்ளைகளை நீ விடு. Let the people of God be released from every evil activity. எல்லா ஆண்டுடைய பிள்ளைகளும் விடுதலை அடைவார்களாக.
Let you be drenched by the living power of the Holy Spirit. ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானுடைய வல்லமையின் மூலமாக நீங்க நனைக்கப்படுவீர்கள். மூழ்கும்படி நீங்க நனைக்கப்படுவீர்கள். நீங்கள் You'll be நனைக்கப்படுவீர்கள். drenched நீங்க அப்படியே in the மூழ்கப்படுவீங்க. power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய Be வல்லமையினால் filled by the authority of the Lord. அவருடைய அதிகாரத்தின் மூலமாக Be நிரப்பப்படுவீர்கள். filled by the power of God. அவருடைய வல்லமையினால் Fire from நிரப்பப்படுவீர்கள். above touch you. வானத்திலிருந்து அக்கினி உங்களை தொடுவதாக. Fire from above touch you. வானத்திலிருந்து அக்கினி உங்களை தொடுவதாக. Orantra kanyandro shahandro nyakani tronya. Rebinio kanya shandro nyandro nakanandro nya. Tu shahandro. Hallelujah. Unto thee, O Lord, do I lift up my soul. Unto thee, O Lord, do I lift up my soul. Oh my God, oh my God, I trust in thee. Let not my enemies triumph unto thee, O Lord. Do I lift up my soul unto thee, O Lord. Do I lift up my soul, oh my God, oh my God, I trust in thee, I trust in thee. Hashem, let not my enemies triumph over me. Today is a day for you to deliver me. In the night, என்னை விடுவிக்கும் நாள். Oh my God, என் தேவனே, I trust in thee. உம்மை நம்பியிருக்கிறேன். ஒரு நாளும் என் சத்துருக்கள் என்னை மேற்கொள்ள விடாதீர்கள். I trust in thee. உம்மை நம்பியிருக்கிறேன். I touch the garment, இந்த வஸ்திரத்தை தொடுவேன். Oh my God, உம்மை நம்பியிருக்கிறேன். உம்மை நம்பியுள்ளேன். Let me not be ashamed, let not my enemies triumph over me. Oh, unto thee, O Lord, உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன். Unto thee, O Lord, உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன். Oh my God, என் தேவனே, I believe in you. நான் உம்மை நம்பியுள்ளேன். துக்கர் என்னை மேற்கொள்ள விடாதீர்கள். Hallelujah. Anyone with disease in your mind? உங்க எண்ணங்களிலே சுகவீனத்தோட யாராச்சும் இருக்கிறீங்களா? Mind, do you have some problems in your mind? உங்க எண்ணங்களிலே ஏதாச்சும் பிரச்சனை Let there be a இருக்கிறதா? breakthrough in the name of Jesus Christ of Nazareth. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு This February 2025, இந்த பிப்ரவரி மாதம் a 2025 month of ஆண்டிலே breakthrough, ஒரு மாற்றத்தின் மாதத்திலே the month of the Lord to release this power. ஆண்டவர் அவருடைய வல்லமையை
ரிலீஸ் பண்ண போகிற மாதத்திலே the Lord releases His power upon you. ஆண்டவருடைய வல்லமை உங்க மேல ஊற்ற He போகிற breaks மாதத்திலே every evil power which is working against you. உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற சாத்தானுடைய வல்லமைகளை He breaks now. இப்பொழுது உடைக்கிறார். You are delivered. நீங்க விடுதலையானீங்க. You are delivered. நீங்க விடுதலையானீங்க. In your body, உங்க சரீரத்திலே, in your mind, உங்க எண்ணத்திலே, in your soul. உங்க ஆத்மாவிலே He delivered. விடுதலையானீங்க. Whatever might be the disease what you are facing today. நீங்க இப்பொழுது எப்பேற்பட்ட வியாதியை சந்தித்துக் The கொண்டிருந்தாலும் people who are watching the Facebook, I say to you in the name of our Lord and Savior Jesus Christ, இந்த Facebookல பார்த்து கொண்டிருக்கிற உங்ககிட்ட நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவின் I நாமத்தினாலே speak healing in not my name, in the name of Jesus Christ of Nazareth. சுகத்தை நான் சொல்லுகிறேன், என் நாமத்தினால் அல்ல, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் There's a நாமத்தினாலே. name called Jesus Christ of Nazareth, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமம் இருக்கிறது. and you can use that name. அந்த நாமத்தை நீங்க And He has பயன்படுத்தலாம். said, call upon my name, அவர் சொல்லி இருக்கிறார், என் நாமத்தை நோக்கி and நீ if you கூப்பிடு. call upon my name, I shall deliver you. என் நாமத்தை நோக்கி நீ கூப்பிடும்போது நான் உன்னை விடுதலை I shall செய்வேன். heal you. நான் உன்னை I சுகப்படுத்துவேன். shall deliver you from every debt problem எல்லா கடன் பிரச்சனையில இருந்து நான் உன்னை and விடுதலை every செய்வேன். financial problems, எல்லா பொருளாதார பிரச்சனையில இருந்து நான் every உன்னை விடுதலை kind of, செய்வேன். problems what you're facing in your house, எப்பேற்பட்ட பிரச்சனைகளை உங்க வீட்ல நீங்க இப்பொழுது சந்தித்துக் the fights கொண்டிருக்கிறீர்கள். which is unnecessarily coming inside your house, உங்க வீட்ல சமாதானத்தை கெடுத்து போடுகிற தேவையில்லாத சண்டைகளுக்காக all shall be washed away by the blood of Jesus Christ of Nazareth. எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்படும். And the blood of Jesus Christ shall be sprinkled all over your house, both inside and outside. இயேசு கிறிஸ்துவின் இரத்தமானது உங்க வீட்டின் உள்ளேயும் வெளியேயும் தெளிக்கப்படும். And no evil kind of eye shall be able to watch your house or your children or your belongings. In the name of Jesus Christ of Nazareth, the Lord has come and He has said, I'm going to fight the battles for you. எந்த ஒரு தீய கண்களும் சாத்தானின் கண்களும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்க பிள்ளைகளையும் பார்க்க முடியாது. தேவனே சொல்லி இருக்கிறார், நானே வந்து இறங்கி இந்த யுத்தத்திலே ஜெயிக்க போகிறேன். And I am going to fight the battles for you. உனக்காக நானே யுத்தம் You செய்ய just be போகிறேன். quiet. நீ அமைதியா இருந்தா You போதும். don't fight. நீ சண்டை You போட don't வேண்டாம். open your mouth. நீ வாயை திறக்க You வேண்டாம். just be quiet. நீ அமைதியா இருந்தா You போதும். say the Lord is in my favor, நீ சொல்ல தேவன் என் பட்சத்தில் and He இருக்கிறார். shall break the evil power. அப்பொழுது அவர் எல்லா சாத்தானின் வல்லமைகளையும் உடைத்து You might be in any country, in any place. I might also not know your language. நீ எந்த தேசத்துல வேணா இருக்கலாம், எந்த மொழியை சேர்ந்த எனக்கு உன் மொழியை தெரியாம கூட இருக்கலாம். And deliverance upon your house. உன் வீட்டின் மேல விடுதலை. In the name of Jesus Christ of Nazareth. நசரேயனாகிய இயேசு In the name of Jesus கிறிஸ்துவின் Christ of நாமத்தினாலே. Nazareth. இயேசு Let the கிறிஸ்துவின் fire of God நாமத்தினாலே. come and rest on your side, your house. ஆண்டவருடைய அக்கினியானது உன் வீட்டிலே வந்து Let the தங்குவதாக. fire of the Holy Spirit come and rest upon your house. பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி உன் வீட்டின் மேலே வந்து Let தங்குவதாக. the fire of God come upon your forehead now ஆண்டவருடைய அக்கினி இப்பொழுதே உன் நெற்றியின் மேலே வருவதாக. to protect you, உன்னை to பாதுகாக்கும்படி. protect your whole body, உன் முழு to சரீரத்தை protect you from பாதுகாக்கும்படி. going out and coming நீ in. வெளியே போகும்போது உள்ள வரும்போது உன்னை பாதுகாக்கும்படி. You shall call unto me, நீ என்னை நோக்கி கூப்பிடுவாய். and I am going to answer today. நான் இன்னைக்கு உனக்கு பதில் அளிக்க This போகிறேன். February 2025, you can note it down. இந்த It's பிப்ரவரி going to be a blessing for 2025 you. ஆண்டை நீ குறிப்பிட்டு வைக்கலாம். இது ஒரு ஆசீர்வாதமாக Oh, உனக்கு இருக்க போகிறது. I pray for many people all around the world. உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காக நான் I ஜெபிக்கிறேன். pray for the people who are calling unto the name of the Lord. ஆண்டவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற எல்லா ஜனங்களுக்காக And many ஜெபிக்கிறேன். voices I'm able to hear, they're saying, if you are the Lord, can you deliver me? என் காதுல நிறைய சத்தம் கேட்கிறது. அது என்ன சத்தம்னா, நீர் மெய்யான தேவனா இருப்பீர் என்றால் என்னை விடுதலை செய்யுங்க. Oh, you might be a என்று Muslim. கேட்கிற சத்தம். You are calling unto the Lord and saying, if you are the real Lord, can you deliver me from this kind of problem what I'm facing நீ today? எந்த மதத்தை சேர்ந்தவரா இருந்தாலும், ஆனா நீ ஆண்டவரை நோக்கி சொல்லுற, நீ மெய்யான தேவனா You're a இருந்தால் Muslim. நீ முஸ்லிமா இருக்கிற, நீ இப்பொழுது ஆண்டவரை Oh, நோக்கி you're asking the கேட்கிற. Lord, நீர் மெய்யான if தேவனா you are the God, நீர் என்னை விடுதலை can செய்யும் you என்று. deliver me from this kind of problem what I'm facing today? இப்பொழுது நான் சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனையிலிருந்து நீர் என்னை விடுதலை I'm heavily செய்வீரா? burdened. நான் பாரப்பட்டு My eyes இருக்கிறேன். are full of tears. என் கண்களிலே My heart is full of tears. என் இருதயத்திலே My heart is கண்ணீர். crying unto என் you. இருதயம் உங்களை நோக்கி If you are the Lord, can you deliver me? நீர் தேவனாயிருப்பீர் என்றால் என்னை விடுதலை
Oh, my heart is drenched with tears. என் இருதயமோ தண்ணீரால நிரம்பி இருக்கிறது. Oh, my heart is drenched with fear. என் இருதயம் பயத்தினால் நிரம்பி இருக்கிறது. My heart is drenched with fear. என் இருதயத்தில பயம். Fear of tomorrow. நாளை குறித்து பயம். Fear of tomorrow. நாளை குறித்து பயம். The Lord says to you, ஆண்டவர் உன்னிடத்தில் சொல்லுகிறார், oh my son, என் மகனே, oh my daughter, என் மகளே, the hand of the Lord is touching you. ஆண்டவருடைய கரம் உன்னை தொடுகிறது. You are able to feel the power of God upon your head, உன் தலையின் மேல ஆண்டவருடைய வல்லமை உன்னால உணர முடியும். coming upon your head உன் தலையின் மேல to say to you, உன்கிட்ட வந்து சொல்ல, the soft voice, ஒரு மெல்லிய சத்தத்துடன், I am the Lord your deliverer. நானே உன்னை விடுதலை ஆக்குற தேவன். I am the Lord your deliverer. நானே உன்னை விடுதலை செய்கிற You தேவன். have called unto me, நீ என்னை நோக்கி and கூப்பிட்டாய். you have asked me whether I am the Lord, the நீ Lord of என்கிட்ட the கேட்ட, universe. எல்லாவற்றுக்கும் நீர்தான் தேவனா என்று என்னை கேட்டாய். Yes, I am the Lord, and I am delivering you ஆம், today நானே from this kind தேவன். of problem. இப்பொழுது Tomorrow இந்த பிரச்சனையிலிருந்து நான் உன்னை you are going to விடுதலை see செய்கிறேன். a great breakthrough which is going to come inside your house. நாளைக்கு உன் வீட்டுல வரப்போகிற ஒரு பெரிய மாற்றத்தை நீ In பார்க்க your போகிறாய். job. உன் வேலையில, In your job, உன் வேலை ஸ்தலத்துல there's going to be a breakthrough. ஒரு மாற்றம் இருக்க The evil போகிறது. powers which is trying to break you down cannot be able to stand before you. சாத்தானுடைய ஆவிகள், அதை உடைக்க நினைக்கிற சாத்தானுடைய ஆவிகள் உனக்கு And முன்பதாக they நிற்க will see a முடியாது. power upon you, and they cannot come against you in the name of Jesus Christ of Nazareth. உன் மேல இருக்கிற அந்த வல்லமையை பார்த்து உனக்கு விரோதமாக எழும்பி வரமாட்டார்கள். They will not be able to come up, against you, because they will see something is upon you, and they will tremble and fear when they see your eyes. அன்னுடைய வல்லமை உன் மேல இருக்கும்போது, உன் கண்களை பார்க்கும்போது அவர்கள் பயந்து நடுங்குவார்கள். Because he says, I am the Lord your அவர் God, சொல்லுகிறார், நானே தேவன், and I am the Lord who will save you. உன்னை ரட்சிக்கிற தேவன் நான். There's none in this world except me to save you. என்னை தவிர இந்த உலகத்துல வேற ஒருவரும் இல்லை உன்னை Oh Lord, ரட்சிப்பதற்கு. Yandronia Kasha Hadronia Taka Yundronia Ka Yundro Shahadronia Prerondro Kanyandro Shahania Koriandro Nikero Kahadronia Uyandro Kashahadro Yokorikyo Shahadronia Kanmalayadavare காக்கும் தேவன் நீரே, கண்மலையானவர், என்னை காக்கும் தேவன் நீரே. உயர்ந்தவரே, சிறந்தவரே, துதிக்க பாத்திரரே. உயர்ந்தவரே, சிறந்தவரே, துதிக்க பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சீரகுகளின் மறைவோ என்னை தினமும் மூடுபவர் நீ. உந்தன் சீரகுகளின் நிழலோ என்னை தினமும் மூடுபவரே. துதிக்க பாத்திரரே, நல்லவரே, துதிக்க பாத்திரரே. ஆராதனை உமக்கே. ஓ ரபா மகானியா த்ரோஷா ஆத்ரோடியா. ஹalleluya.
why I love it so. I love it more and more. I love it more and more. When I stand across the other shore, I praise Him more and more. And when I stand across the other shore, I praise Him more and more. உம்மை ஆராதிக்கிறேன், ஆர்ப்பரிக்கிறேன். உம்மை நான் என்றும் என்று புகழ்ந்து பாடுவேன். நீர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக உம்மை நான் என்றும் துதிப்பேன். நீர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக உம்மை நான் என்றும் துதிப்பேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. I worship your holy name, O Lord, for the great things what you have done in my life. I thank you, Lord. Oh, glory to God. He has lifted me up. He has lifted me up. I know. And that's why I love Him so. I love Him more and more. I love Him more and more. And then I stand across the other shore. Then I stand across the other shore. கிருபை இரக்கம் நிறைந்தவர் நீரே, எனக்கு எல்லாம் நீ செய்பவரே. உம்மை துதிப்பேன், உம்மை போற்றி பாடுவேன். நீங்க என்றும் நல்லவரே. Hallelujah. Amen. So this particular month, February 2025, shall be definitely a month which starts a new life for a person who trusts in the Lord. இந்த 2025 ஆண்டு பிப்ரவரி மாதம் குறிப்பாக ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, people who wait upon Him. அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு. Are you the person who wait on the Lord? நீங்க ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர்களா? Are you the person who waits for a great miracle to happen in life? உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதத்துக்காக ஆண்டவருக்கு மேல் காத்திருக்கிறவர்களா? He says, I am the Lord who shall deliver you from every kind of evil power. அவர் சொல்லுகிறார், நானே உன்னுடைய தேவன், எல்லா பிரச்சனைகளும் இருந்து, எல்லா You're சாத்தான like காரியங்களிலும் விடுதலை செய்கிறவர். in the clutches of an evil power. சாத்தானுடைய வல்லமையில் அப்படியே சிக்கி கொண்டிருக்கிறது போல நீ இருக்கிறாய். You're like in the clutches of the evil power. அவன் பிடியிலே மாட்டிக்கொண்டிருக்கிறவனை போல And you're not இருக்கிறாய். able to come out of it. அதில இருந்து உன்னால வெளியே வர முடியல. And you want the Lord to come and deliver you. ஆண்டவராகிய தேவன் வந்து உன்னை விடுதலை செய்யும்படி நீ And the Lord காத்திருக்கிறாய். says He wants to deliver you and give you the peace what you need. அவர் சொல்லுகிறார், அவர் உன்னை விடுதலை செய்யவும் உனக்கு வேண்டிய சமாதானத்தை கொடுக்கவும் And He shall வந்திருக்கிறார். give everything with that. அதனோட மற்ற எல்லாவற்றையும் கொடுப்பார். Because the word of God says, surely goodness and mercies. நானுடைய What is வார்த்தை goodness? சொல்லுகிறது, நன்மையும் கிருபையும் என்று. நன்மை என்றால் என்ன? What is goodness? நன்மை என்றால் என்னது? You just
do not understand the meaning of goodness. நன்மை என்ற ஒரு அர்த்தத்தை உங்களுக்கு புரிந்து The word கொள்ளாமல் of God இருக்கிறீங்க. says in Psalms 23 and 6, சங்கீதம் 23 அதிகாரம் 6 வசனத்திலே surely goodness and mercies. நன்மையும் கிருபையும் Surely goodness and mercy shall follow you all the days of your life. உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் So உன்னை what shall தொடரும். follow you? எது உங்களை தொடரும்? Goodness. நன்மை. What is goodness? நன்மை என்றால் You heard என்ன? about goodness. நன்மை பற்றி You கேள்விப்பட்டிருக்கிறீங்க. you have spoken about goodness. நன்மை பற்றி You பேசியிருக்கிறீங்க. also you by hearted this verse. அந்த வசனத்தை மனப்பாடம் Many பண்ணியிருக்கிறீங்க. times you have said, நிறைய முறை அதை சொல்லி but இருக்கிறீங்க. did you think what is goodness? ஆனா நன்மைனா என்னன்னு தெரியுமா? You should think what is goodness. நன்மைனா என்ன? You know what's goodness? பார்க்கணும். நன்மைனா Goodness is not having one thing, ஒரு காரியம் மட்டும் நன்மை கிடையாது. because it's telling goodness. நன்மைகளும். Hallelujah. So what is this goodness? நன்மைகள் என்றால் The first thing a person needs in this world, what we all know, நம் ஒரு மனுஷனுக்கு இந்த உலகத்திலே ரொம்ப அவசியமா இருக்கிற முதல் காரியம் that's a peace. சமாதானம். And with the peace, சமாதானத்தோட the சுகம். healing. If you have the peace and not the healing, you cannot have the peace. சமாதானம் இருக்கு ஆனா சுகம் இல்லைன்னா அந்த மெய்யான சமாதானம் கிடைக்காது. So if you say that you have the peace, but if you have some disease, how can you say that you have peace? Because the disease will spoil the peace. உங்களுக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்கானா எனக்கு சமாதானம் இருக்குன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா அந்த வியாதி உங்க சமாதானத்தை எப்படியோ ஒரு வழியில கெடுத்து போடும். So peace and healing are one. அதனால் சமாதானமும் சுகமும் ஒன்று. So peace and healing together. சமாதானமும் சுகமும் So இணைந்து. what are this goodness? நன்மை என்றால் என்ன? The first thing is peace and next thing is goodness. And next thing is முதலாவது healing. நன்மை, முதலாவது சுகம், அப்புறம் சமாதானம். And third comes the joy and happiness. மூன்றாவது சந்தோஷமும் மகிழ்ச்சியும். There's difference between joy and happiness. சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் வித்தியாசம் There are இருக்கு. two different things in joy and happiness. சந்தோஷத்திலும் மகிழ்ச்சியும் இரண்டு So வித்தியாச only காரியங்கள் the angel இருக்கிறது. of God came to Mary and said, you shall have joy and gladness. அதனால்தான் தேவனுடைய தேவ தூதர் மரியாள் இடத்துல வந்து உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் So உண்டாவதாக என்று if the சொன்னார்கள். angel of the Lord has come to Mary and said only joy for you, it's only joy. ஆண்டவருடைய தேவ தூதர் மரியாள் இடத்துல உனக்கு சந்தோஷம் மட்டும்தான் என்று சொல்லியிருப்பாங்கன்னா சந்தோஷம் So மட்டும்தான். he said two things, that is joy and happiness. ஆனா அந்த தேவ தூதர் இரண்டு சொன்னார், So சந்தோஷமும் there are மகிழ்ச்சியும். two things, joy and happiness. சந்தோஷமும் மகிழ்ச்சி என்று So இரண்டு first காரியம் thing is இருக்கு. peace and healing. முதலாவது சுகம் சமாதானம். See, if you claim it, it comes inside your life. அதை நீங்க விசுவாசத்தோட எடுத்துக்கொள்ளும் போது அது உங்க If you வாழ்க்கையில don't claim it, உண்மையாக it's மாறும். not going to come inside அதை your நீங்க life. விசுவாசத்தோட எடுத்துக்கொள்ளாமல் இருப்பீங்கன்னா அது உங்க வாழ்க்கையில If உண்மையா the மாற Lord gives something, முடியாது. if you don't take it, what's the use of you having ஆண்டவர் it? உங்களுக்கு ஏதாவது கொடுக்கும்போது அதை எடுக்காம இருந்தீங்கன்னா என்ன பிரயோஜனம் இருக்கிறது? Then what's the use of you asking again? மறுபடியும் ஆண்டவரிடத்துல கேட்டு என்ன So first thing பிரயோஜனம்? is peace, healing, joy and happiness. அதனால் முதலாவது சுகம் சமாதானம், இரண்டாவது சந்தோஷம் மகிழ்ச்சி, And the third thing is prosperity. மூன்றாவது செழிப்பு. And see, peace and healing comes together, சுகமும் சமாதானமும் ஒன்றா இணைஞ்சு வருது. and joy and happiness comes together, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஒன்றா இணைந்து வருது. and prosperity is a singular thing. செழிப்பு தனியா இருக்கு. So now comes another thing. இப்பொழுது இன்னொரு You காரியம். have peace, you have joy, you have healing, you have happiness, you have prosperity, but if you die early, what's the use? உங்களுக்கு சுகம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு, சுகம் இருக்கு, சமாதானம் இருக்கு, இதெல்லாம் இருந்துட்டோம் திடீர்னு மரிச்சிட்டு போயிட்டீங்கன்னா என்ன பிரயோஜனம் இருக்கிறது? So you need something called long life. அதனால் நீடித்த நாட்கள் என்ற ஒரு காரியம் Having நமக்கு all வேண்டும். these things with long life, you are getting the fullness of goodness. இவைகள் எல்லாமே இணைந்து நீடித்த நாட்களோட நீங்க பெற்றுக்கொள்ளும் போது That is goodness. பெற்றுக்கொள்கிறீங்க. So he says, all the days of your life, what you live in this world, அவர் என்ன சொல்றாரு? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் surely, நன்மையும் நிச்சயமாக, நிச்சயமாக, surely, நிச்சயமாக, surely, நிச்சயமாக, surely. நிச்சயமாக என் Who is this ஜீவனுள்ள King நாளெல்லாம். David? யார் இந்த தாவீது? He was a small boy before he became a king. He was
grazing the sheep of his father. அவர் இஸ்ரவேலின் ராஜாவாக மாறுவதற்கு முன்பதாக சாதாரண ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த ஒரு அவங்க அப்பாவுடைய சாதாரண ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு சாதாரண மனிதர், சாதாரண பையன், ordinary boy. ஒரு சாதாரண பையன். So he was left by the household people. You're not, you only have the ability to graze sheep. அவங்க வீட்டார் எப்படி சொல்லிட்டாங்கன்னா, தாவீதை வந்து ஆடுகளை மேய்க்கிறதுக்காக நீ போனா போதும் என்று அவரை அதற்காக So he did not tell anything. He went happily. அவர் அதை சந்தோஷமாக செய்தார். So they all together they used to go to the forest. அவங்க எல்லாம் வந்து மேய்க்கிறவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து So they used to go in deep forests. அடர்ந்த காடுகள் மத்தியில போவாங்க. So they have to graze the sheep. அங்கே போய் ஆடுகளை They have மேய்ப்பார்கள். to search water for the sheep. ஆடுகளுக்கு தண்ணீரை தேடுவார்கள். So let us not go deeper inside King David's life. அவருடைய வாழ்க்கையை பற்றி நம்ம உள்ள A young போகாம, man ஒரு who வாலிபன், had a harp. It's like a guitar. அது ஒரு ஹார்ப் மாதிரி So ஒரு he found that இசைக்கருவி. instrument. அவர் அந்த இசைக்கருவியை Because கண்டுபிடித்தார். see, the Lord allowed him to graze the sheep so that he can find a musical instrument called the harp. அந்த ஹார்ப் என்ற இசைக்கருவியை அவர் கண்டுபிடிச்சு அந்த ஆடுகளை மேய்க்கும் கண்டுபிடிக்கும்படி போது இல்ல கர்த்தர் தாவீதை ஆடு மேய்க்கைய விட்டார்னா ஹார்ப் என்கிற இசைக்கருவியை அவர் கண்டுபிடிக்கும்படி. Got my point? The Lord wanted to make David find an instrument to, make an instrument called an harp to play music to the Lord. ஒரு இசைக்கருவியை தயாரித்து அதை கண்டுபிடித்து ஆண்டவரை ஆராதிக்கும்படி அவரை ஆடுகளை So மேய்க்கும்படி slowly வைத்தார். he had a lot of time grazing the sheep. அந்த ஆடுகளை மேய்க்கும் போது நிறைய நேரம் அவருக்கு கிடைத்தது. So he would have taken some strings or something and he would have tried something. Slowly, day after day, he invented a new musical instrument called the harp. நாளுக்கு நாள் அந்த இசைக்கருவியை கொஞ்சம் கொஞ்சமா அவரே வந்து கண்டுபிடிச்சாரு. So one string gets a tune, he started playing. அந்த ஒவ்வொரு ஸ்ட்ரிங்லயும் ஒவ்வொரு ராகம் வரும், எல்லாம் அது அவரே வந்து கண்டுபிடிச்சு இருக்கிறாரு. So the Lord the Lord also allows you in some way to be in one place for a purpose. ஆண்டவர் உங்களையும் அது போல ஏதோ ஒரு திட்டத்திற்காக, ஏதோ ஒரு காரியத்துக்காக அங்க இருக்கும்படி வைப்பார். சில இடங்களில் இருக்கும்படி சில வைப்பார். இடங்களில இருக்கும்படி வைப்பார். Even it might be me and it might be you. The Lord shall make us pass different kinds of ways so that we will find something new for the Lord. ஆண்டவர் என்னையும் சரி உங்களையும் சரி வித்தியாசமான வழிகளிலே நடத்துவார். ஏன்னா ஆண்டவருக்காக ஏதோ ஒரு காரியத்தை நீங்க கண்டுபிடித்து கொண்டு வரும்படிக்கு. So he invented this harp அதே போல தாவீது ராஜா இந்த இசை கருவியை அவர் and கண்டுபிடிச்சார். he found each string has different musics அதுல ஒவ்வொரு ஸ்ட்ரிங்ல ஒவ்வொரு ராகம் வர்றதையும் அவர் and கண்டுபிடிச்சார். he also started reading the Bible. அவர் வேதத்தையும் படித்தார். And you know what he did? Started doing அப்புறம் அவர் என்ன செய்தார்னா, grazing sheep. ஆடுகளை மேய்த்துட்டு While grazing sheep, what he used to do? ஆடுகளை மேய்க்கும் போது அவர் என்ன பண்ணார்? The whole Psalms, இந்த முழு சங்கீதம், it's not whole Psalms written by King David. முழு சங்கீதமும் தாவீதால் It's எழுதப்பட்டது. all the songs. அது எல்லாமே பாடல்கள். It's all songs. அது எல்லாமே பாடல்கள். It's all ஞான பாட்டு. எல்லாம் ஞான பாட்டு. The Lord gives a word. ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுப்பார். David takes the string தாவீது அந்த இசை கருவி எடுத்து and plays a tune ஒரு டியூன் வாசிச்சு and makes a music அதிலே ஒரு ராகத்தை உண்டாக்கி and sings a song to the Lord. அதிலே ஒரு பாட்டை ஆண்டவருக்கு பாடுவார். And I'm sure about this David, why the Lord said this particular person. In இது கேட்டு தாவீது சொன்னார், a man of my own heart. Why did the Lord say? ஏன் தாவீதை பார்த்து என் இருதயத்துக்கு ஏற்ற தாவீதை என்று ஆண்டவர் சொன்னார்? Every day the Lord will be waiting for David to play a new song. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தாவீது ஒரு புதிய பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிக்க கேட்பதற்கு ஆண்டவர்
அப்படியே அவளோட கேட்டு So இருப்பார். there'll be so many angels waiting all over the place so that David will sing a new song for the Lord. அந்த இடத்துல தேவதூதர்கள் சுற்றி நிற்பார்கள். ஏன்னா தாவீது ஒரு புதிய பாடலை பாடுவார் என்பதற்கு காத்து He might be an கொண்டிருப்பாங்க. ordinary person grazing sheep. அவர் ஒரு சாதாரணமா ஆடுகளை மேய்க்கிறவரா இருக்கலாம். The world saw this David fit for nothing, only to graze sheep. உலகம் என்ன பார்த்துச்சு, இவர் ஒண்ணுத்துக்கும் லாய்க்கு இல்ல, ஆடுகளை மேய்க்கிறதுக்கு தான் இவர் This லாய்க்கு person இல்ல. is meant only for grazing sheep. ஆடுகளை மேய்க்கிறதுக்கு தான் இவர் லாய்க்கு The என்று whole உலகம் சொன்னது. people around his relatives, everyone saw David only like that. அவங்க வீட்டாரும் அவங்க உறவினரும் அவரை இப்படிதான் They were பார்த்தாங்க. all insulted him. அவரை அசிங்கப்படுத்தினாங்க. And even his own brothers insulted David when David came to the place where Goliath was standing. அவங்களுடைய சொந்த சகோதரர்களே அந்த கோலியாத் நிக்கிற இடத்துல தாவீது வந்திருக்கும் போது அவரை கேலி You know செய்தார்கள். what? They said, "What work do you have here? இங்க உனக்கு என்ன வேலை, எதுக்கு இங்க வந்தேன்னு What கேட்டாங்க. work do you have here? உனக்கு இங்க என்ன வேலை? You're supposed to graze the sheep of our dad. நம்ம அப்பாவுடைய ஆடுகளை தானே நீ மேய்க்கணும், நீ என்ன You are பண்றீங்க? supposed to graze the sheep of our dad. And what work you have? Why are you coming and standing here and seeing this Goliath?" நம்ம அப்பாவுடைய ஆடுகளை மேய்க்காம இங்க வந்து நின்னு கொண்டு இந்த கோலியாத்தை எதுக்கு நீ வந்து பார்த்து கொண்டு This இருக்கிற? young man was not an ordinary man. Every day he sings songs for the Lord. ஆனா இந்த பையனும் சாதாரண பையன் இல்ல, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை துதித்து புதிய புதிய பாடல் Every day he sings new songs to the Lord. ஒவ்வொரு நாளும் புதிய பாடல்களை ஆண்டவருக்காக The பாடுகிறார். world insulted him. உலகமோ அவரை But the அசிங்கப்படுத்தினது. Lord and the Lord's angels, they were waiting for this David to play the music and sing a new song to the Lord. ஆண்டவரும் அவருடைய தேவ தூதர்களும் இந்த தாவீதுக்காக காத்திருப்பாங்க, புதிய பாடலை அவர் பாடுவதற்காக காத்து Oh my கொண்டிருப்பாங்க. dear people, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, my dear people, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, it is a wonderful thing to sing a new song to the Lord, and the Lord shall be very, very happy to hear a new song from your mouth. கர்த்தருக்கு புது பாடல் பாடி அவரை ஆராதனை செய்வது ரொம்ப விசேஷித்தமானது. ஏன்னா ஆண்டவர் அதிலே ரொம்ப பிரியமா இருப்பார். So the people we know, even in our Sarah knowledge, so beautiful songs for the Lord, what wonderful songs, all new songs for the Lord. சாரோல் ரவராஜ் என்ற ஒரு சிஸ்டர் கூட எவ்வளவு அழகழகான புதிய புதிய What பாடல்களை beautiful songs. புதிய அழகான The Lord வரிகள். would have come and waited to see and hear the music and also the voice of her singing. ஆண்டவர் நிச்சயமாக அவங்க பாடுற பாடலுக்கும் அவங்க அந்த சத்தத்துக்காக அவர் காத்து So கொண்டிருப்பார். David, he invented a harp. தாவீது அந்த ஹார்ப் என்ற இசை கருவியை So every day he கண்டுபிடிச்சாரு. sings a new song. ஒவ்வொரு நாளும் புதிய பாடலை And the பாடுவார். Lord said, "This man, a man of my own heart." ஆண்டவர் அவரை பார்த்து சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்ற தாவீது. என் இருதயத்துக்கேற்ற மனுஷன். இருதயத்துக்கேற்ற தாவீதனே, இருதயத்துக்கேற்ற என் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன். a man of my own heart. என் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன். Do you want to be called like that? நீங்களும் அப்படி அழைக்கப்பட But வேண்டும். you want to get a name and a fame for you? ஆனா உங்களுக்கு உங்க பெயருக்கு ஒரு பெருமையை தான் நீங்க Oh, I நாடுறீங்க. might think I want a fame for me. எனக்கு பெருமை வேணும் என்ன ஒரு But David did not think like that. ஆனா தாவீது அப்படி நினைக்கல. He wanted all the glory and honor for the Lord. எல்லா மகிமையும் கனமும் ஆண்டவருக்கே வேண்டும் என்று And he அவர் said to நினைச்சார். unto thee, O Lord. In Psalms 3 he says, "You சங்கீதம் are மூன்றாம் lift up அதிகாரத்தில். my soul unto thee, O Lord. You are lift up my soul." Let me not be ashamed, let not my enemies triumph over me. Let me not be ashamed, let not my enemies triumph over me. Show me thy ways, O Lord. Thy ways, O Lord. Teach me thy paths. Teach me thy paths. Oh my God. I trust in thee.
be ashamed. Let not my enemies. Oh my God, I trust in Thee. Let me not be ashamed. Let not my enemies triumph. Psalms 25, it says, 1 verse 1, unto Thee, O Lord, do I lift up my soul. Unto Thee, O Lord, do I lift up my soul. In verse 2 it says, oh my God, I trust in Thee. Be not be ashamed, let not my enemies triumph over me. In verse 4 it says, shew me Thy ways, O Lord. In verse 4 it says, teach me Thy paths, O Lord. Oh my God, I trust in Thee. Oh Ramandro Kanyandro. Oh my God, I trust in Thee. Let me not be ashamed. Let not my enemies triumph. So, have we taken Psalms 25 from verse 1 to 4? It says like this. Oh my God. When I went to Ekad last month, நான் போன மாதத்துல ஏற்காடுக்கு போகும்போது every time I go, I see a new difference. ஒவ்வொரு தடவையும் நான் போகும்போது ஒரு வித்தியாசத்தை And the Lord starts speaking and saying to me to pray for these people. ஆண்டவர் என்கிட்ட பேசி இந்த ஜனங்களுக்காக இந்த ஜெபத்தை நீ செய் என்று சொல்லுவார். There are so many people crying to the Lord for the mercy of the Lord. எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவருடைய இரக்கத்துக்காக ஆண்டவரை நோக்கி அழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. Oh my God, I trust in Thee. Let me not be ashamed. Let not my enemies triumph over me. So every step I take in Erkad, நான் ஏற்காடுல எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும், oh my God, not for me, for these people are coming to you. They trust in Thee. Tamil சொல்லு. அவங்கள தான் நம்பி இருக்காங்க ஆண்டவரே. Let they not be ashamed. அவர்களோட முகம் வெட்கப்படாமல். Let their not be face be ashamed. அவர்கள் முகங்கள் வெட்கப்பட கூடாது ஆண்டவரே. Hey, let none that wait உன் மேல காத்திருக்கிற ஒருவரும் on Thee be ashamed. அவர்கள் வெட்கப்பட்டு போக கூடாது. Let them wait on Thee. உங்களுக்கு காத்திருக்கிற ஒருவரும் they be ashamed. அவர்கள் Let them not be வெட்கப்பட்டு போக ashamed. கூடாது. Oh my God, என் ஆண்டவரே, they trust in You. அவர்கள் உங்களை தான் நம்பி இருக்கிறார்கள். Let they not be ashamed. Let the enemies not triumph over them. அவங்களுடைய சத்துருக்கள் அவங்களுக்கு மேல Someone in me calling for these people. யாரோ ஒருவர் எனக்குள்ளே இந்த ஜனங்களுக்காக. And it is not surely me, it is the Holy Spirit. அது நிச்சயமா நான் அல்ல, பரிசுத்த ஆவியானவர். It is the power of the Holy Spirit praying for the people of the Lord. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக பரிசுத்த ஆவி Calling upon the name of the Lord. ஆண்டவருடைய நாமத்தை நோக்கி You கூப்பிடுகிறார். call upon the Lord. நீங்கள் ஆண்டவரை நோக்கி And some other person prays for you. இன்னொருவர் உங்களுக்காக We're ஜெபிப்பார். filled with the power of the Holy Spirit. ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் Walking on the hills. மலைகளின் மேல, Walking on the hills and the mountains. மலைகளின் மேல, குன்றுகள் மேல நடந்து With strains.
வலியுடன் with strains walking for the deliverance of the people of God. அவருடைய பிள்ளைகளுக்காக விடுதலைக்காக You're crying here today. நாளிலே நீங்க அழுது கொண்டு You might இருக்கிறீங்க. get delivered. நீங்க விடுதலை அடையலாம். It's not because of you. அது உங்கனால அல்ல. It's of people who had been praying in the back for you. உங்களுக்காக பின்னாடி இருந்து ஜெபித்த ஜெபத்தினாலே, Not by your own power. உங்க சுய பலத்தினால Not அல்ல. by your good doing. உங்களுடைய சுய நன்மைகளால் அல்ல. Not by your own self. உங்களுடைய சுயத்தினால By the அல்ல. power of the prayer who had been praying, the people who had been praying for you. உங்களுக்கு பின்னாடி இருந்து ஜெபித்த ஜெபத்தின் வல்லமையினால. Hallelujah. Hallelujah. This week, last week, I walked in Satyaveda. போன வாரம் நான் சத்தியவேட்ல நடந்தேன். I just wanted to, I didn't want to waste, I wanted to walk. எனக்கு நடக்கணும்னு இருந்தது, அதனால நடந்தேன். It's not the Lord said and I went. ஆண்டவர் சொன்னார், அதனால நான் போனேன்னு இல்ல. I should not say like that. I wanted and I went. நான் அங்க போகணும்னு நினைச்சேன், அதனால நான் So போனேன். I thought, let me walk. அதனால நான் So நடப்பேன். when I am able to walk there in Yerkad, why can't I walk here? ஏற்காடுல என்னால நடக்க முடியும் போது என்னால ஏன் இங்க So நடக்க I had to முடியாது? start very late. ரொம்ப லேட்டா தான் தொடங்குனேன். So I cannot go for a far place. அதனால ரொம்ப தூரமா என்னால போக முடியாது. I walked for a minimum place only. கொஞ்ச நேரம் தான் நடந்தேன். I walked for a minimum place only. கொஞ்ச தூரம் நடந்தேன். And we prayed in one place with the songs. ஒரு இடத்துல நின்னு நாங்க பாடல் பாடி ஜெபித்தோம். But when walking, I felt a heavy weight in my feet. நான் நடக்கும்போது என் கால்ல ஒரு பாரத்தை நான் As உணர்ந்தேன். though 3 or 4 legs together walking together. இதோ 3-4 கால் சேர்ந்து என் கால் மேல வச்சு நடக்கிற மாதிரி. With great strain. பெரிய கஷ்டப்பட்டு நடக்கிற மாதிரி இருந்தது. I said in my heart, what is this? என் இருதயத்துல நான் சொன்னேன், இது என்ன ஆண்டவரே? I walk in the Yerkad nearly one day, morning 14 and evening 14, nearly 28 kilometers. ஏற்காடுல அது ஒரு மலை பகுதி. அந்த இடத்துலயே ஒரு 14 கிலோமீட்டர் காலையிலயும் 14 கிலோமீட்டர் ஈவினிங், மொத்தம் 28 கிலோமீட்டர் என்ன நான் But how நடப்பேன். can I am not able to walk here? ஆனா இங்க அந்த இதுல பிளேன்ஸ்ல என்னால ஏன் நடக்க முடியல? Oh, in Yerkad it's steep and it's very dangerous and it's very hard. ஏற்காடு வந்து மலை பகுதி, ஏறுறதும் இறங்குறதும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். But suddenly I was not able to walk. ஆனா இங்க என்னால நடக்க முடியல. What is this? நான் அப்ப நினைச்சேன், இது என்னது இது? Lord, I'm not able to understand. ஆண்டவரே, இது என்னன்னு என்னால புரிந்து கொள்ள Oh, முடியல. 3-4 legs together like I'm walking. 2-3 கால் என் மேல வச்சு அது நான் நடக்கிறது மாதிரி இருந்தது. So the Lord explained me. There are so many people, even in Andhra Pradesh, crying unto the Lord for favor. அப்பொழுதுதான் ஆண்டவர் எனக்கு புரிய வைத்தார். ஆந்திர பிரதேஷ்ல எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி அழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் See, பாரத்தோடு. I am recently praying for the people who cry unto the Lord, for the sons, for the daughters, for the wives, for the husband, for all the people, all the families. They're praying, crying to the Lord, do something to our house. சமீபமாக ஆண்டவரிடத்துல இருந்து ஆண்டுடைய பிள்ளைகள் அவங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்தினருக்காகவும் மனைவிக்காகவும் கணவருக்காகவும் ஆண்டவரை நோக்கி அழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஜெபத்திற்காக It's நான் not the prayer ஜெபித்தேன். for me and not the prayer for the ministry or whatever. I don't have anything in my mind. அதனால அது எனக்காகவோ இல்ல என் ஊழியத்துக்காகவோ செய்கிற ஜெபம் இல்ல. என் இருதயத்துல எண்ணத்துல அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. I just want to do what the Lord wants me to do. ஆண்டவர் என்னை எதை செய்ய சொல்றாரோ அதை தான் நான் செய்ய Walk விருப்பப்படுவேன். according to the will of the Lord. If the Lord says turn left, turn right, turn right. That's how you have to நடக்க walk. வேண்டும். ஆண்டவர் வலதுபுறம் திரும்பினா திரும்பணும், இடதுபுறம் திரும்பினா திரும்பணும். அப்படிதான் நாம் செய்ய வேண்டும். எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் சொல்லித்தாங்க ஆவியானவரே. யாருக்காக ஜெபிக்கணும், எப்படி நான் ஜெபிக்கணும் சொல்லித்தாங்க ஆவியானவரே. யாருக்காக ஜெபிக்கணும், எப்படி நான் ஜெபிக்கணும் சொல்லித்தாங்க ஆவியானவரே. புரியல எனக்கு, தெரியல எனக்கு சொல்லித்தாங்க ஆவியானவரே. புரியல எனக்கு, தெரியல எனக்கு சொல்லித்தாங்க ஆவியானவரே. எத்தனையோ ஜனங்க உங்களை நோக்கி கதறி கூப்பிடுறாங்க
கூப்பிடுகிறதை கேட்கிறீர். எத்தனையோ ஜனங்க உங்களை நோக்கி கதறி கூப்பிடுகிறதை கேட்கிறீர். அவர்களுக்காக ஜெபிக்க என்னை பலப்படுத்தின தேவனுக்கு என்றும் சோத்திரம். அவர்களுக்காக ஜெபிக்க என்னை பலப்படுத்தின தேவனுக்கு என்றும் சோத்திரம். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 எத்தனையோ கோடி 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 ஜனங்க அழுது அழுது புலம்புகிறார்கள். எத்தனையோ கோடி 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 ஜனங்க அழுது அழுது புலம்புகிறார்கள். அவருக்காக ஜெபிக்க என்ன பயன்படுத்தும் என்னுடைய ஆண்டவர் நீரே. அவருக்காக ஜெபிக்க என்ன பயன்படுத்தும் என்னுடைய ஆண்டவரே. சொல்லுங்க, ஆவியானவரே, 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 ஆவியானவரே. ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் அனாதையான ஜனங்களுக்கு ஜெபிக்க என்ன பலப்படுத்திடும். ஹாஸ்பிட்டலில் உள்ள அனாதையான ஜனங்களுக்கு ஜெபிக்க எனக்கு பலம் தாருங்க. சுகத்தை நீங்க தாங்க, தேவைகளை சந்திங்க. அந்த ஜனம் உங்களை நோக்கி சுகத்தை நீங்க தாங்க, அவளுக்காக செபிக்கலாம். அந்த ஜனம் நோக்கி பார்க்கிறது. ஆவியானவரே, how many days you will be praying for you and your family? எத்தனை நாள் உங்களுக்காக உங்க குடும்பத்துக்காக You are not going to be bothered about others, you are only bothered about yourself. மத்தவங்கள பத்தி கவலைப்படாம உங்களை பத்தியே கவலைப்பட்டு You are bothered about your finance. உங்க பொருளாதாரத்தை பற்றி You are bothered about your family. உங்க குடும்பத்தை பற்றி You are bothered about everything what you possess. உங்களுக்கு உண்டானவைகள் அனைத்துமே You want to protect everything what you have. உங்ககிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் Forget everything. The Lord shall take care of everything. எல்லாத்தையும் மறந்துடுங்க. The Lord shall fight for you. ஆண்டவரே உங்களுக்காக யுத்தம் The பண்ணுவார். Lord shall protect your family. ஆண்டவர் உங்க குடும்பத்தை பாதுகாப்பார். The Lord shall protect you from every kind of evil power. எல்லா சாத்தானின் வல்லமையிலிருந்து ஆண்டவர் உங்களை There are so பாதுகாப்பார். many people in the world. I'm not saying go and help them, give them. Just pray for them. Can't you even pray for them? எத்தனையோ ஜனங்க இந்த உலகத்துல இருக்கிறாங்க. நீங்க போய் அவங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு நான் சொல்ல, அவங்களுக்காக ஜெபிங்க. But you have time for everything. உங்களுக்கு அதுக்கு நேரம் இல்ல. வேற You have எல்லாத்துக்கும் time நேரம் for இருக்கிறது. everything. You have time to see reels. You have time for everything. உங்களுக்கு ரீல்ஸ் பார்க்க டைம் இருக்கு, போன் பார்க்க டைம் இருக்கு, எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. Speaking WhatsApp, everything you have time. வாட்ஸ்அப்ல பேசுறதுக்கு டைம் இருக்கு. But you don't have time to pray for others. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரை நோக்கி You don't have even time to think about others. மற்றவங்களை பத்தி யோசிக்க கூட You say, when I'm not having anything, why should I pray for others? நீங்க சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே இல்ல, நான் போய் எப்படி இன்னொருத்தவங்களுக்கு ஜெபிக்க முடியும்? Forget what you have or what you don't have. You have someone called your God who's real, who can do great things in your life. Just pray for others and the Lord shall do for you. உங்களுக்கு இருக்கிறதை இல்லாததை மறந்துட்டு, ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற தேவன் எல்லாவற்றையும் உங்களுக்கு சந்திக்கிற தேவனா இருக்கிறபடினால எல்லாவற்றையும் மறந்துட்டு மத்தவங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறதை just pray with all your heart to the Lord. ஆண்டவரை நோக்கி ஜெபிங்க. Then you don't have any expense for that.
அதற்கு உங்களுக்கு நீங்க எந்த செலவும் பண்ண வேண்டாம். but you should work slightly hard. ஆனா கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டும். Pray for those people. ஜனங்களுக்காக Your ஜெபிப்பது. heart should be a heart of crying for the people of God. உங்களுடைய இருதயம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக அழுகிற ஒரு And I இருதயமாக used இருக்க to think, வேண்டும். why I'm crying for these people? நான் யோசிப்பேன், ஏன் இந்த ஜனங்களுக்காக நான் Who அழுகிறேன்? are they? I do not know them. அவங்க யாருன்னு எனக்கு தெரியலையே. When the Lord's Spirit comes upon you, you shall pray like Jesus Christ in Gethsemane. ஆண்டவருடைய ஆவியானவர் உங்க மேல வரும்போது கெத்செமனே தோட்டத்திலே இயேசு கிறிஸ்து எப்படி அழுது ஜெபித்தாரோ He அதே wept போல and நீங்களும் cried. அவர் அழுது Do you think he ஜெபித்தார். wept and cried for his own life? அவருடைய ஜீவனை குறித்து அவர் அழுது ஜெபித்திருப்பார். He நீங்க wept and நினைக்கிறீங்களா? cried for the people and the deliverance of the people and for the healing of the people. அவர் ஜனங்களுக்காகவும் ஜனங்களுடைய விடுதலைக்காகவும் ஜனங்களுடைய சுகத்திற்காகவும் அழுது ஜெபித்தார். Before he prayed and he preached the gospel, he went to the hills in the night, that Gethsemane, and prayed all night and he came with the power of God to deliver so many people. அவர் சிலுவையில் அறையப்படுகிறதுக்கு முன்பதாக கெத்செமனே தோட்டத்துல போய் சிலுவை அறையப்படுவதில்லை, சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி சுகத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கும்படி வருவதற்கு முன்பாக மலை மேல் ஏறி ஜெபம் பண்ணி விட்டுதான் வந்து குருடர்களையும் கண்களை திறந்தார், செவிடர்களை பார்க்க செய்தார். There is some power when you pray. நீங்க ஜெபிக்கும் போது silence. அதிலே வல்லமை இருக்கிறது. So the Lord's power is upon you. Why don't you pray for the people of God? ஏன் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக நீங்க Why are you wasting your time? ஏன் உங்க நேரத்தை வீண் The செய்றீங்க? time is precious. நேரம் ரொம்ப The world விலையேறப்பட்டது. shall say your time is precious, so work and yearn for your living. இந்த உலகம் சொல்லலாம் நம்ம கிடைத்திருக்கிற நேரம் ரொம்ப முக்கியம், ஆனால் இந்த நேரத்துல நம்ம அதிக கடின உழைப்பை கொடுத்து நம்ம சேர்த்து வைக்கணும்னு சொல்லலாம். You might earn everything what you need. உங்களுடைய தேவைகள் எல்லாம் நீங்க சம்பாதிச்சு Can விடலாம். you earn your life? நான் உங்க ஜீவனை சம்பாதிக்க முடியும். But there is someone ஆனா ஒருவர் இருக்கிறார், make you live a long life in this world with all this peace, healing, joy, happiness, prosperity, long life. ஆண்டவருடைய நன்மைகளை நினைத்து அது அவருடைய சமாதானம், சுகம், சந்தோஷம், மகிழ்ச்சி, நீடித்த நாட்கள் இவைகள் எல்லாவற்றையும் கொடுத்து ஒருவர் உங்களை இந்த உலகத்திலே நீடித்த நாட்கள் வாழும்படி செய்வார். Do you want the Lord? அவர் வேணுமா உங்களுக்கு? Do you want the Lord? அந்த தேவன் உங்களுக்கு வேண்டுமா? Do you want to pray the prayer what He wants you to pray? அவர் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிற ஜெபத்தை நீங்க செய்ய வேண்டுமா? Then you should obey His word. அப்பொழுது அவருடைய வார்த்தையை நீங்க Walk கீழ்ப்படிய according to வேண்டும். His way. அவருடைய சித்தத்தின்படி நடக்க வேண்டும். கர்த்தர் உங்களை நித்தம் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உங்கள் ஆத்மாவை திருப்தியாக்குவார். அப்பதானே யோசித்தேன், நடக்கிறதுல சில நேரங்களில் மற்றவங்களுக்காக நடக்கும்போது நம்ம கால் பாரமா தான் இருக்கும். ஏன்னா அத்தனை பேருடைய பாரங்களை சுமந்து கொண்டு இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவை மேல அந்த சிலுவையை சுமந்து கொண்டு நடந்தார். அவருக்கு எவ்வளவு பாரமா இருந்திருக்கும். அந்த பச்சை மரம், எவ்வளவு ஹைட்டான சிலுவை, பெரிய நல்ல கனமான பச்சை மரம், அந்த சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கத்தா மலை மேல அவர் நடந்து போனார். அதனால தான் இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கும். நீங்க உங்களையே யோசிச்சுட்டு உங்க குடும்பங்களையே நினைச்சிட்டு எனக்கு ஒரு குடும்ப விடுதலை வருமா, எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குமான்னு நினைச்சிட்டு எத்தனை காலங்கள் தான் உங்க வாழ்க்கைய வீணடிச்சிட்டு இருக்கீங்க. கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்குவார். இன்று கர்த்தருடைய வார்த்தை, வாக்குத்தத்த வசனத்தை நான் சொல்லி முடிப்பதற்கு முன்பாக நான் சொல்ல வேண்டும் அல்லவா? ஆகாய் என்கிற புஸ்தகத்திலே 2 அதிகாரம் 19 வசனம். Agai 2:9. That's a promise for you this month. From this day in the last, I will bless you. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். Who is saying to you? The Lord saying to you, from this day I will bless you. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன்.
From this day I shall bless you. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். This day, February 2025, இன்று முதல் உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். கசந்து மாறா மதுரமாகும் வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். கசந்து மாறா மதுரமாகும் வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். கண்ணீரோடே நீ விதைத்தால் எந்திரமாய் அருந்திடுவாய். கண்ணீரோடே நீ விதைத்தால் எந்திரமாய் அருந்திடுவாய். இஸ்ரவேலை காக்கும் தேவன் இஸ்ரவேலை காக்கும் தேவன். களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியமும் உண்டோ? திராட்சை செடியும் அத்திமரமும் மாதுளை செடியும் ஒலிவு மரமும் கனி கொடுக்கவில்லையா? நான் இன்று முதல் இதுவரைக்கும் கனி கொடுக்காம இருந்ததா? இதுவரைக்கும் கனி கொடுக்காம இருக்கிறீங்களா? நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். கசந்த மாறா மதுரமாகும் வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். கசந்த மாறா மதுரமாகும் வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். கண்ணீரோடே நீ விதைத்தால் எந்திரமாய் அறுத்திடுவாய். Come on. கண்ணீரோடு விதைக்கிறாயா? பூரபாமா காணியாந்திரோ இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை இஸ்ரவேலை காக்கும் தேவன். ஹல்லேலூயா. நான் வனாந்தரத்திலே வழியும் அவாந்தரத்திலே ஆடுகளையும் வாய்ந்தோட செய்கிற கர்த்தர். வனாந்தரத்திலே வழியும் அவாந்தரத்திலே ஆடுகளையும் வாய்ந்தோட செய்கிற கர்த்தர். தேவனை போல ஒரு நல்லவர் யாராவது இருக்காங்களா? ஆண்டவர் உங்களுக்கு நன்மையானதை செய்வார். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.